டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். பாராளுமன்றத்தில் 2 நாளாக பெரிய பரபரப்புக்குரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. நேற்று ராகுல் காந்தி அவர் மைக்கை ஆஃப் பண்ணியிருக்காங்க, அவரை பேச விடாமல் தடுத்துருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆதரவு எம்பிகள், காங்கிரஸ் எம்பிகள் இவங்கெல்லாம் போட்டு ஓம் பிர்லா கிட்ட போய் விட்டு சட்டம் போட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி பேச விட சொல்லி அமளியில் இருந்திருக்கிறாங்க. 8 எம்பிகள் இந்த நடவடிக்கை மூலமா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க பாராளுமன்றத்திலிருந்து. அதை ஒட்டி இன்னைக்கு ராகுல் காந்தி தலைமையில் பாராளுமன்றத்துக்கு வெளியில போராட்டம் நடக்குது. நேற்று எதை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த புக்கை எடுத்துட்டு அவர் அங்கே நின்று பேசிட்டு இருக்கிறாரு. I don't think PM will have the guts to come to the Lok Sabha today, because if he comes, I'm going to give him this book. So if PM comes, I will go physically and hand him this book, so he can read it. ஏன் ராகுல் காந்தியை பேசுறதை கேட்கறதுல இவ்வளோ அச்சம் பாஜக அரசுக்கு? எதனால் இது தடுக்கிறாங்க? என்ன நடந்தது 2 நாள் பாராளுமன்றம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச்சுரிமை இல்லைன்னா ஒரு ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு பேசி ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டாக்கா இந்த ட்ரைப்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். ஆனால் அப்படி நோட்டிஃபிகேஷனே வராமல் டெக்னிக்கலாக மறைமுகமாக இது முடக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி விரிவாக பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவே தூக்கப்பட்டு விட்டது. மற்ற வீடியோக்கள் முடக்கப்படுது, நோட்டிஃபிகேஷன் போகிறதில்லை. அப்போ என்ன செய்வது? அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அல்லது கியூஆர் கோடு திரையில் தெரியுது, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படி இணைந்து கொண்டால் வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு அறிவிப்பு வரும். இந்த முடக்குவதை மீறி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இது ஒன்று தான் இப்போதைக்கு நம்மிடம் இருக்கிற வழி. அதை நேயர்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இனி விஷயத்துக்கு வருவோம். நேற்றுக்கு ராகுல் காந்தி பேசினார். அவர் என்ன பேசினார்? சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் நரவனே அவர் தன் வரலாறு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பெங்குயின் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தன் வரலாற்று நூலில் கால்வானில், அதாவது லடாக் பகுதியில் சீன ஆக்கிரமிப்பு நடந்து இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டது நமக்கு தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னால். அதில் இந்திய இராணுவம் செயல்படுவது, எதிர்த்து தாக்குவது, அதற்கு அரசியல் மேல்மட்டத்திலிருந்து உத்தரவு வரவில்லை. எப்படி மோடி, ராஜ்நாத் சிங்கு இவங்கெல்லாம் சொதப்புனாங்க என்பதை பற்றி அவர் எழுதியிருக்கார். அந்த நூல் 24லேயே வெளியாயிடுச்சு. இருந்தாலும் இந்தியாவில் அது வரல இன்னும். அதுக்கு காரணம் இராணுவ ரகசியங்கள்லாம் சிலது இருக்குது. அதை பார்த்து தான் இந்த மாதிரி ரகசியம்தான் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அது பற்றி கேரவன் என்ற ஒரு மாத இதழில் விரிவான கட்டுரை அதில் என்ன இடம் பெற்றிருக்குதுன்னு வந்திருக்குது. இதை எடுத்து நேற்று ராகுல் காந்தி பேசுகிறார். அவர் என்னான்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் எழுந்திரிச்சு பேசாதீங்கன்றாங்க. அது ராகுல் காந்தி சொல்கிறாரு, இதோ அவங்கள பற்றி தான் பேச போகிறேன், நான் சொல்கிறதுக்குள்ளே அவங்க எழுந்துட்டாங்க அப்படின்றாரு. அவர் சபாநாயகர் உங்களுக்கு நான் பேச அனுமதி கொடுத்துருக்குறேன், பிரசிடென்ட்டோட உரையை பற்றி கருத்து சொல்ல தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Honorable LOP, Shri Rahul Gandhi ji, please listen. You have been given permission to speak on the Honorable President's speech. நீங்க என்ன பர்மிட் பண்ண வேண்டியதில்லை. எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது அவருடைய உரிமை, அது நீங்க கொடுக்குற அனுமதி அல்ல அப்படின்னு அவர் அதை எதிர்த்து பேசுறாரு. பெரிய பிரச்சனை ஆகுது. Honorable Speaker has given It is not a permission that I am being given, Speaker, sir. I am not being given a permission. What is the permission? I am the leader of opposition of this country. You are not giving me permission. It is my right. Rule 349. Under Rule 349. No. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் உறுப்பினர்கள் அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இன்னைக்கு காலையில் வெளியே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பியூஷ் கோயல் அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நேற்று இந்த இந்திய அமெரிக்கா ட்ரம்ப் அறிவிச்சார் இல்லையா வர்த்தக ஒப்பந்தம், அதை பற்றி நாடாளுமன்றத்தில் தாங்க சொல்லலாம்னு நினச்சான். இவங்க பண்ண கலாட்டால நான் வெளியே பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு பியூஷ் கோயல் அந்த பழியையும் தூக்கி ராகுல் காந்தி மேலே போட்டார். ஓகே, இல்லை அந்த ஒப்பந்தம், அந்த வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமாக அறிவிப்பு இருக்குல்ல, அதுவே ரொம்ப வினோதமாக இருக்குது. குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் கூட ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு, இதுவரைக்கும் இந்தியா இப்படி ஒரு முறையில் ஒரு ஒப்பந்தத்தை வெளிப்படுத்துனது கிடையாது. மன்மோகன் சிங் தலைமையில் பல ஒப்பந்தம், WTO ஒப்பந்தம் கூட இப்படி நாங்கள் இது பண்ண கிடையாது. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இவங்க காங்கிரஸ் மட்டும் கிடையாது, உலக தலைவர்கள் இல்லை பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருமே
என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அந்த முறையில் என்ன பிரச்சனை அப்படி சொன்னதுல? அதாவது ஒப்பந்தம்ன்றதுக்கு குறைந்தபட்சம் 2 பேர் வேணும் இல்லையா? பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையில் ஒப்பந்தம் தயாராவது டிவியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 2 துறை செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க, பிரதமராக யாரோ இருப்பாங்க. அவங்க கையெழுத்து போட்டு இந்த ஃபைலை அவர்கிட்ட கொடுப்பாங்க, அவர் கையெழுத்து போட்ட ஃபைலை இவங்கள்ட்ட கொடுப்பாங்க இல்லையா? அப்போ 2 பேர் அப்படி பரிமாறிக்கொள்வது, என்னென்ன ஏற்றுமதி அதுக்கு எவ்வளோ வரி விதிப்பு, என்ன இறக்குமதி அதுக்கு எவ்வளோ வரி விதிப்பு, இப்படி பேசி 2 பேருமா சொல்கிறதுக்கு பேர் தான் ஒரு எந்த ஒப்பந்தமும் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் மட்டும் இல்லை. 2 கட்சி இப்போ கூட்டணி ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்க. திமுகவே வந்து எல்லா கட்சிக்கும் சேர்த்து ஒப்பந்தம் போட முடியுமா? இன்னொரு கட்சி பேசலனா கூட எடப்பாடி உதாரணமாக இப்போ புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக சொல்கிறேன். கூட்டணி கட்சிகளோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல், பேச்சுவார்த்தை குழு போட போகிறேன்னா முதல்வர் சொல்லியிருக்காரு, போடாமல் காங்கிரஸுக்கு உள்ள சீட்டு, விசிகாவுக்கு உள்ள சீட்டு, சிபிஐக்கு உள்ள சீட்டு அப்படின்னு ஸ்டாலின் அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? கூட்டணி உடஞ்சிரும், எங்களை மதிக்கலைன்னு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னாக்கா, ட்ரம்ப் ட்விட்டரில் அறிவிச்சிருக்காரு, எங்கள் நாட்டுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணுற ஐட்டங்களுக்கெல்லாம், அதாவது இந்தியாவிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்யும் ஐட்டங்களுக்கெல்லாம் 18%, நாங்கள் இந்தியாவுக்கு 25லேருந்து 18 குறைக்கிறோம். ஆமாம், 25 50லேருந்து 18 குறைக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாங்கள் என்ன ஏற்றுமதி பண்ணாலும் அதுக்கு வரியே கிடையாது. இது வந்து ட்ரம்ப் அறிவிக்கிறார். 1. 2வது, இனிமேல் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குற வேலை வந்து வச்சுக்கக்கூடாது. அடுத்தது, அமெரிக்காவிலிருந்து இந்தியா ஆண்டுக்கு சுமார் $45 பில்லியன் இறக்குமதி பண்ணிட்டு இருக்குது. அது பத்தாது, $500 பில்லியன் இறக்குமதி பண்ணோம். அது 500ன்னு அவர் சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு 500, 5 வருஷத்துக்கு 500 சொல்லலை. அப்படி 5 வருஷத்துக்குன்னு வச்சுக்கிட்டா கூட வருஷத்துக்கு $100 பில்லியன் வருது. இப்போ வாங்குறத போல குறைஞ்சது 2 மடங்கு மேலே வாங்கணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. இது கடைசியில் அவர் சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. மோடி ஃபோன் பண்ணார், வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டார், அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு. அதை வரவேற்று மோடி வந்து 140 கோடி மக்கள் நன்றி காலில் விழுவுறேன் நான் அப்படின்னு மோடி வந்து, இப்போ ராகுல் காந்தி அவர் நரேந்திர மோடி இல்லை சரண்டர் மோடின்னு சொல்லுவார். அதுதான் கிண்டலுக்கு சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் இல்லை, ஒரிஜினலாக சரண்டர் மோடி தான் என்பதை அவர் வந்து நிரூபித்திருக்கிறார். நரேந்திர மோடி இல்லை சரண்டர் மோடி அப்படின்னு சொன்னால் ஏதோ பஞ்ச் டயலாக் பேசுகிறாரு ராகுல் காந்தி அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2014 மன்மோகன் சிங் வந்து டைமில் அமெரிக்க பத்திரிகை என்ன அட்டைப்படம்னா அண்டர் பெர்ஃபார்மர், அதாவது அவருக்கு ஒன்றும் வேலை தெரியல அப்படின்னு. மோடிக்கு என்ன போட்டாங்க? மோடி மீன்ஸ் பிஸ்னஸ், அப்புறம் ஒய் மோடி மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டி ஆன் த பீக். நீங்கள் இந்தியா டுடே, டைமு, இந்த பத்திரிகையெல்லாம் ஒரு 10 வருஷம் பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டப்புன்னா பில்டப்பு, அப்படி ஒரு பில்டப்பு. ஆனால் இவ்வளவு கேவலமான அடிமைத்தனமான ஒரு ஒப்பந்தத்தை மன்மோகன் சிங் போடலை. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஒப்பந்தம் போட்ட மோடி இப்படி போட்ட பிறகும் கூட அண்டர் பெர்ஃபார்மர்னு இவரை போட போகிறாங்களா அப்படின்னா இதை கொண்டாடுறாங்க. அப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன, அதான் நம்ம யோசிக்கணும். இந்த மானக்கேடு, இது வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. என்ன ஒப்பந்தன்றதெல்லாம் அவங்க அறிவிச்சிட்டாங்க. இவங்க நம்ம பியூஷ் கோயலில் கேட்டால் இல்லை பேசிகிட்டு இருக்கிறோம், விவரம் நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்றது. விவரத்தை அப்புறம் சொல்கிறோம், ஒப்பந்தம் முடிவாயிடுச்சு. இது எங்கேயா உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கேலி கூத்து இந்திய வரலாற்றிலேயோ உலக வரலாறுலேயோ நடக்காத ஒரு அசிங்கம் நடைபெற்றிருக்கிறது. ஓகே, இந்த ஒப்பந்தத்தை பற்றி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய விவசாயிகளோட உழைப்பையும் ரத்தத்தையும் வேர்வையும் வந்து பிரதமர் மந்திரி வந்து வித்துட்டு வந்தார் அமெரிக்காவுக்கு, அதுதான் இந்த ஒப்பந்தத்தோட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன ரிலேட் பண்ணுது இந்த ஒப்பந்தம்? இல்லை, பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகளின் நலனை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், பாதுகாப்போம். அது மாதிரி கால்நடை வளர்ப்பவர்கள் அவங்களுடைய நலனையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், பாதுகாப்போம். மோடி ஏற்கனவே பேசியிருக்காரு, என் உயிரே கொடுத்து நான் காப்பாற்றுவேன், சுதந்திர தின உரையிலெல்லாம் பேசியிருக்காரு அவர். அது மாதிரி அதை மட்டும் நான் யாரும் விட மாட்டேன், மீனவர்கள், மாடு வளர்ப்பவர்கள், விவசாயிகள் அவங்க நலனை வந்து எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பியூஷ் கோயல் இப்படி பேசியிருக்காரு. இப்போது நமக்கு வந்து யார் பேசுகிறத நம்புவது?
ட்ரம்ப் இதை அறிவிச்சிருக்காரு. ட்ரம்ப்பினுடைய விவசாயத்துறை செயலாளர்னு அந்த ஊரில் சொல்லுவாங்க, அதுக்கு பொருள் வந்து விவசாய அமைச்சர் அப்படின்னு சொல்லணும். அவங்க பேர் வந்து ப்ரூக் ரோலின்ஸ். அந்த அம்மையார் ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க, நமக்கு வந்து அமெரிக்காவினுடைய விவசாய பட்ஜெட்டு ஆண்டுக்கு $1.3 பில்லியன் பற்றாக்குறையாக இருந்துச்சு. இப்போ அது வந்து அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு மார்க்கெட்டு நம்மகிட்ட சிக்கிடுது. அதனால் அமெரிக்காவின் கிராமப்புறங்கள் இனி மகிழ்ச்சியில் திளைக்கும். அந்த மார்க்கெட் நம்ம தானே, நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது. இதுக்கு அடுத்தது ட்ரம்ப்பினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி, அந்த அம்மா பேர் வந்து கரோலின் லெவிட். அவங்க வந்து ஒரு அருமையான ஒப்பந்தத்தை ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிறாரு. அதனால் வந்து நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டு வெனிசுலாலேருந்து இனிமேல் ஓகே ஆயில், இதை வந்து ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, வெனிசுலாலேருந்து எண்ணெய் வந்து இவங்க வாங்கிக்குவாங்க. அதனால் வந்து அமெரிக்க சமூகத்துக்கும் அமெரிக்க மக்களுக்கும் மிகப்பெரிய லாபம் காத்திருக்கிறது. இது வந்து ஓகே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, நியூயார்க் டைம்ஸில் இதை பற்றி கட்டுரை வந்துருக்குது. அந்த கட்டுரையிலையும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரு ஒப்பந்தத்தினுடைய உள் விவரங்கள் எதுவுமே தீர்மானிக்கப்படாமல் இது வெற்றின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பியூஷ் கோயலை இதெல்லாம் காட்டி கேட்டாக்கா, இல்லைங்க உள்ள இனிமேல் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் யாரும் எப்பவும் என்னன்னே தெரியாம ஒரு கேள்விப்பட்டதில்லை. பாராட்டில வர நடத்திட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய மாலை ஒன்று போட்டு ஜெய் மோடி, வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், இதெல்லாம் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிடையாது, போட்டதே கிடையாது. நீங்க அவங்க சொன்னது பரவாயில்ல. 2 டிவி சேனல், இதில் NDTV, மோடி ட்ரம்ப் டபுள் என்ஜின் ரைசஸ், இங்கதான் டபுள் என்ஜின், இன்டர்நேஷனலா டபுள் என்ஜின். என்ன அது அடுத்தது இவன் நியூஸ் 18ல இல்ல அவங்க போறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு NDTV விஜய் கிட்ட போட்டோ எடுத்துட்டு அதை வச்சு பண்ணாங்க. அப்புறம் இந்த நியூஸ் 18ல ஆத்ம விஸ்வாஸ் ஆத்ம நிர்பார், இப்போ ஆத்ம நிர்பார்னா சுயசார்பு, தன்னம்பிக்கை சுயசார்பு, இதை காட்டுது. அப்படி வந்து கொண்டாடி இருக்கிறார்கள் இவங்க எல்லாரும். இப்போ இதை ஒன்றொன்னா நம்ம எடுத்துப்போம். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறது இல்லை, வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வாங்குறது அமெரிக்கா அல்லது வெனிசுலா. ஆமாம், உடனே ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும். அமெரிக்கா அல்லதெல்லாம் இல்லை, வெனிசுலா எண்ணெயை வாங்கணும். ஓகே அப்படின்னு ட்ரம்ப் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் என்ன சிறப்புன்றது அப்புறம் பார்ப்போம். இப்போ ரஷ்யன் ஆயிலில் வந்து நிப்பாட்டிட்டதா சொல்கிறாங்களேன்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த துறை அமைச்சர்கிட்ட கேட்டப்போ எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தகவல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்படிலாம் எதுவும் நாங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லை, எங்களுக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்கள கேட்டால் இவங்க ஒன்றும் சொல்லலை. ஊடகங்கள் என்ன எழுதுறாங்கன்னா, அப்படியெல்லாம் டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் நிப்பாட்ட முடியாது. ஏன் நிப்பாட்ட முடியாதுன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1/3 4 வந்து ரஷ்யன் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்ச பிறகும் கூட அவ்வளோ எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அதை வந்து மாற்றுவது முடியாது. வெனிசுலா ஆயிலுக்கு என்ன சிறப்புன்னா, உலகத்தில் இருக்கிற எண்ணெயிலேயே சுத்திகரிப்புக்கு அதிக செலவாகக்கூடிய எண்ணெய் வந்து அதுதான். இப்போது எண்ணெய் விலையை தீர்மானிக்கிறது இருக்கு இல்லையா, அதில் அதுக்கு வந்து முக்கியமாக எவ்வளோ பக்கத்தில் கிடைக்குது, எவ்வளோ தூய்மையானதாக கிடைக்குது. இப்போ சவுதியோ UAEல உள்ள சிறப்பு என்னென்னா எண்ணெயோடைய குவாலிட்டி அப்படின்றது. இங்கே வெனிசுலாவில் எண்ணெய் இருக்குது, ஆனால் ரொம்ப ஹார்டு குரூடு. இதை நான் சொன்னாக்க யாரும் நம்ப மாட்டீங்க. எக்ஸான் மொபில், செவ்ரான், இது மாதிரி அவனுடைய அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான எண்ணெய் நிறுவனங்கள் மாதுரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு ட்ரம்ப் வந்து இந்த எண்ணெய் கம்பெனி அதிபரெல்லாம் கூப்பிட்டு, வாங்க வெனிசுலாவை பிடிச்சிட்டோம், போய் நீங்கள் வந்து ஆரம்பிங்க அப்படின்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வேலையை தேவையில்லை, இதுக்கு பயங்கரமாக செலவாகும், உன்னை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வெளியே போன்னு சொன்னாக்கா நீ பாட்டு போயிடுவேன், 3 வருஷத்தில் போயிடுவேன், அப்புறம் என்னை யார் வந்து இது பண்ணுறது, நான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு யாரா சிக்கனா அப்படின்னாக்கா நம்மாள். அதனால் வெனிசுலா எண்ணெய் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து தலையில் கட்டியிருக்கிறாங்க. இந்தியா அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலை. ஏன்னா ரஷ்யாவோட உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், இப்போ தான் புட்டின் வந்துட்டு போயிருக்காரு, அவர்கிட்ட எல்லாம் சுமூகமாக பேசி அனுப்பி விட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட எண்ணெய் வாங்குறது இல்லை அப்படின்னு ரஷ்யாக்கிட்ட சொன்னாக்கா, நீண்ட காலமாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு, மிக முக்கியமாக இராணுவ தளவாடங்களுக்கு ரஷ்யாவை தான் இன்னமும் கிட்டத்தட்ட 60% 70%
சார்ந்து தான் இருக்கிறோம். அதனால் அந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் விலையும் அங்கே தான் மற்ற இடத்த விட ரஷ்யா தான் கம்மியாக தராங்க. இது அடுத்த பிரச்சனை. இவன்கிட்ட வாங்கினாக்க டாலர் செலவு, ஆமாம், மட்டமான எண்ணெய். இது வந்து எண்ணெய் பற்றிய பிரச்சனை. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த என்னென்ன இறக்குமதி 18%ன்னு சொல்லியிருக்காங்களே, அதில் வந்து இவங்க ஒரு வெற்றின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, மற்ற நாடுகளை விட இங்கே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குதுல்ல. ஆமாம், 19. இந்த மன்னர்கிட்ட இதுவரை நான் காணாத பழம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு மன்னன் சொல்ல, வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான். வாழைப்பழத்தை வாயில் திணிச்சு அனுப்பிட்டான். அது பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்த ஒருத்தன் மாதுளம்பழத்தை கொண்டாந்துருக்கிறான். மாதுளம்பழத்தை வாயில் திணிச்சா வாய் கிழிஞ்சு ரத்தம் ஊற்றுது. அவன் சிரிக்கிறான். என்னடா ரத்தம் ஊற்றுடா சிரிக்கிற பைத்தியமணி அப்படின்னு நம்ம மன்னர் கேட்டிருக்கிறான். இல்லை, எனக்கு பின்னால் ஒருத்தன் பலாப்பழம் கொண்டு வரான் அப்படின்னு. நம்மளால இப்போ சிரிக்கிறது எப்படின்னா, இந்தியா மாதுளம்பழம் வாயில் திணிச்சான் சிரிக்கிற மாதிரி அவங்கெல்லாம் பலாப்பழம். என்ன மேட்ருன்னா அவங்களுக்கு 19 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாடுகள் எதுவும், பங்களாதேஷ், பாகிஸ்தான், சீனா, யாரும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருளுக்கு 0% அப்படின்னு சொல்லலை. அவங்க எல்லாம் ஒரு 4-5% 60-70% வரை வரி விதிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டா இருக்குது. யார்? பாகிஸ்தான், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், வியட்நாம், சீனா, எல்லா நாடுகளும் யாரும் 0%ன்னு ஒப்பந்தம் போடலை. இப்போ இந்தியா வந்து ரொம்ப அதிகமான, இப்போ ஏர்லி டேவிஷனுக்குலாம் வந்து 90-100% என்ன வரி வச்சுருந்தாங்க, ஏற்றிருந்தாங்க. இப்போ எல்லாமே எல்லாம் 0 இல்லையா? அதனால் அந்த வாதம் வந்து அபத்தமானது. ஓகே, சரி, என்ன பொருள் இறக்குமதி பண்ண போகிறாங்க? அவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? அணு உலைகள். அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, சாந்தி அப்படின்னு பேர். சாந்தி, அது டைட்டில் அது வர மாதிரி வச்சிடுறாங்க. அப்படி ஆங்கிலத்தில் அக்ரோனிம்னு சொல்கிறது, சுருக்குனா அப்படி வர மாதிரி. அதுக்கு நேர் எதிரான அர்த்தம் வந்து அது இருக்கும். அது என்ன சாந்தின்னாக்கா, அமெரிக்காவிலேருந்து அணு உலை இறக்குமதி பண்ணி அது வெடித்து ஒரு விபத்து ஏற்பட்டு 1,00,000 பேர் சாகுறாங்கன்னாக்கா, அமெரிக்கா அதை சப்ளை பண்ண கம்பெனிக்கிட்ட நீங்கள் கேட்க முடியாது. 5 பைசா கூட காசு கேட்க முடியாது. அது ஏன்னா இதிலேருந்து வருது இது அப்படின்னு சொன்னாக்கா, யூனியன் கார்பைடு போபாலில் வெடித்து நட்டையிட்டு கொடுத்தாங்க இல்லையா? அதனால் அந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது. மன்மோகன் சிங் இந்த 1-2-3 ஒப்பந்தம் என்று ஒன்று போட்டபோது ஒரு குறைந்தபட்சமாக ஒரு தொகை அவங்க நிவாரணத் தொகை கொடுக்கணும், நட்டையீடு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. அதையும் நீக்கிட்டாங்க. இப்போ இதுதான் அந்த சாந்தி அக்ரிமெண்ட். அதன் கீழே சமாதின்னு வச்சிருக்கலாம். சமாதின்னு வச்சிருக்கலாம். ஆமாம், சமாதி. அணு உலைகளை இறக்குமதி பண்ணலாம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, எப்படி வெனிசுலா ஆயில் இருக்கிறதுலையே தரம் குறைவானதோ அதுபோல் அணு உலையில் உலகத்திலே கேவலமான அணு உலை எங்கே இருக்குன்னா அது வந்து அமெரிக்காவில். நம்பகமான அணு உலை ஃப்ரான்ஸில். சரியா? அப்போ அந்த கேவலமான அணு உலைகள் நம்ம தலையில் கட்ட, நிலக்கரி, இதெல்லாம் இது எலக்ட்ரானிக் குட்ஸு, இதுக்கு மேலே டேட்டா, இது மாதிரி டெக்னாலஜி. ஆமாம், இதெல்லாம். இதுக்கு மேலே உள்ளது என்னென்னா விவசாய பொருள்கள், டைரி, பால் பண்ணை பொருள்கள். இது ரெண்டும் இறக்குமதி செய்வதற்கு அந்த பட்டியலில் இருக்குது. இதை வந்து தான் நம்ம பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் விவசாயிகளையும் பால் மாடு வளர்ப்பவர்களையும் பாதுகாப்போம், நாங்கள் வந்து உயிரை கொடுத்து பாதுகாப்போம். இப்போது நம்ம பியூஷ் கோயல் சொல்கிறத நம்புறதா அல்லது அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் சொல்கிறத நம்புறதா அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். இப்போது விவசாய விளைபொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, அங்கே வந்து ஒரு குறைந்தபட்சம் பண்ணை அப்படின்னா 200 ஹெக்டேர், 170லேருந்து 200 ஹெக்டேர். 200 ஹெக்டேர்னால் எவ்வளோ பார்த்துங்க, 500 ஏக்கர். ஒரே இது 500 ஏக்கர் நவீன விவசாயம். அதுக்கு ஏகப்பட்ட மானியம் வேற கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் சராசரி நிலத்தின் அளவு ரொம்ப வச்சாக்க, சராசரி நான் சொல்கிறது ரொம்ப அரை ஏக்கர் 1/4 ஏக்கர்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சராசரி அளவு வந்து 1 ஹெக்டேர், 2.5 ஏக்கர். இந்த சிறு விவசாயத்தில் உற்பத்தி செய்கிறது வந்து எப்பொழுதுமே சிறுவிகித உற்பத்தியில் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அடக்க விலை அது வந்து குறைவாக இருக்கும். அங்கே டெக்னாலஜி இருக்குது, மேன் பவர் கம்மி. ஆமாம், அந்த பொருள் இறக்குமதியானால் இங்கே ஏற்கனவே நம்ம விலை நிர்ணயம், குறைந்தபட்ச விலை நிர்ணயம் இதெல்லாம் கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. விலை வீழ்ச்சி அடையுது. அதுக்காக தான் விவசாயிகள் போராட்டமே நடந்தது. இப்போ இது இறக்குமதியானால் விவசாயம் துப்புரவாக அழிக்கப்படும், அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும். இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், மெக்சிகோ, கனடா, சீனா இந்த 3 நாடுகளும்
அமெரிக்காவிலிருந்து விவசாய விளைபொருட்களை இறக்குமதி செய்கின்ற நாடுகள். அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை காரணமாக அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிறது நிறுத்திட்டாங்க. மிக முக்கியமாக சீனா நிறுத்திடுச்சு. அதனால தான் அவங்க சொல்லக்கூடிய விவசாய பட்ஜெட்டில் வந்து பயங்கரமான பற்றாக்குறை, தேக்கம் அப்படின்றது. இதை யார் தலையில் கட்டுறது அப்படின்றதுக்கு இப்போ சிக்கினது யாருன்னா மறுபடியும் வருதானே. ஆமாம், அந்த வடிவேலுடைய ஆட்டோ காமெடி இருக்கு இல்லையா, ஆட்டோ தம்பி எங்கே கூப்பிடுங்க, ஆட்டோ தம்பி கூப்பிடுங்கன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு ஆட்டோ தம்பி வந்து மோடி. யார் பெத்த புள்ளையோ பிரச்சனையில தீர்த்து விட்டுரு வந்துடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இப்போ அதை இவங்க தலையில் கட்டுவது என்பதுதான் இதனுடைய விளைவாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டாரு 0% இறக்குமதி, அவங்க அமைச்சர் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லைங்க நாங்கள் விவசாய விளைபொருள்லாம் வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ட்ரம்ப்பு 100% போட்டாலும் போடுவார். ஓகே, பழையபடி திருக்கை வால் அடி மாதிரி. அதனால் ட்ரம்ப் கிட்ட அதெல்லாம் இன்னும் அப்போ இது இன்னும் சீல் ஆகல, சைன் ஆகல, ஆனால் இது நடக்கும்ன்றீங்களா? இல்லை, இதை அறிவிச்சிட்டாரு. இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு இந்தியா சொல்லணும். ஆமாம், இப்போ 0% ட்ரம்ப்புக்கே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட், இது பண்ணி ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது ஒரு ஸ்டண்டான்னு கேட்க ட்ரம்ப். இல்லை, ட்ரம்ப்புக்கு இதை செய்தாகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, ட்ரம்ப்புக்கு செய்தாகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆண்டுக்கு $85 பில்லியன் சுமார். இப்போ நீ $100 பில்லியன் இறக்குமதி பண்ணணும்னு சொல்கிறான். அந்த ட்ரேட் பேலன்ஸ் சரி கட்டணுன்றது தானே முதல்ல இருந்து அவர் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறது. அந்த $100 மில்லியன் நம்ம வரி போட முடியாது. எதையாவது வாங்கு, அதுக்கு வரியும் போட முடியாது. வரியும் போட முடியாது, அதை வாங்கு. வரி போட முடியாதுன்றதில் உள்ள பிரச்சனை என்னன்னா அந்த பொருள் இங்கே வந்து இறங்கும். இதுக்கு அடுத்த மிக முக்கியமான இறக்குமதி பொருள் அப்படின்றது வந்து பால் பண்ணை பொருள், பால் பவுடர் உள்ளிட்ட ஆவின் இதெல்லாம் பொருள்கள். அதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பசுமாடை எடுத்துங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மாடு இல்லை, சீம பசுன்னு சொல்லக்கூடிய பசுவே இருக்கட்டும், அது ஒரு மாடு கறப்பதை போல 3 மடங்கு அதிகம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாடு வந்து கறக்குது. இப்போ அதை பற்றி அந்த துறைசார் வல்லுநர்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இறக்குமதி தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாடு வளர்க்குறவங்க, இப்போ ஆவினாக இருக்கட்டும், அமுலாக இருக்கட்டும், கர்நாடகாவில் நந்தினியாக இருக்கட்டும், இது எல்லாமே சிறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, 1 மாடு 2 மாடு 4 மாடு, குறிப்பாக வந்து கணவனை இழந்த பெண்கள், சிங்கிள் மதர் இப்படி இருக்கிறவங்க அப்படி வாழ்க்கையை ஓட்டுவதற்கான ஒரு இதுவாக இருக்குது. இது வந்து இறக்குமதி செய்ய வந்துச்சுன்னாக்கா 1 லிட்டருக்கு விலை 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வித்தியாசம் வரும்ன்றாங்க. அது குறைவாக இருக்கும். அப்புறம் 12 ரூபா 14 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. ஆமாம், வந்துச்சுன்னா இவங்களுடைய கதி என்ன என்பது தான் அவங்க எழுப்பியிருக்கிற கேள்வி. இதில் பியூஷ் கோயல் சொல்கிறதையோ இவர்கள் சொல்கிற எதையும் விவசாயிகள் சங்கமோ கால்நடை வளர்ப்பவர்களோ நம்புவதற்கு தயாராக இல்லை. இதுதான் ஆக்சுவலாக உள்ள நிலைமை. இப்போது இது வந்து கிட்டத்தட்ட 70 கோடி விவசாயிகள் விவசாயத்தில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் பல கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. இந்த பெரும்பான்மையினருடைய பொருளாதாரம், பெரும்பான்மை மக்களுடைய வாழ்க்கை அப்படின்றது பலிகடாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்போ இந்த ஒப்பந்தம், இதனுடைய உள் விவரங்கள் இப்போ கேட்டாக்க அந்த காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்கார், யார் அமெரிக்காவில் இருக்காரு, ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு, அதன் அடிப்படையில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதன் அடிப்படையில் வேற மாதிரிலாம் இல்லை. அதே தான், அதை வந்து என்னன்றதை டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், அதனால் இவங்க வந்து இல்லை நாங்கள் அப்படி போடுவோம், அதையே அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க, கையெழுத்து போடும்போது கையெழுத்து போடுறது தான் போடணும். இப்போ பால் பொருள் இறக்குமதியில் பொருளாதார ரீதியாக கால்நடை வளர்ப்பவர்கள் அடி வாங்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு கேட்டோம். அதுக்கு மேலே சங்கிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை வந்திருக்குது நேத்திக்கு. இது மாதிரி பால் பொருள்லாம் இறக்குமதி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே பால் பண்ணை பொருள்களை அமெரிக்காவிலிருந்து வெண்ணெய் இறக்குமதி பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஏன் நிறுத்தியிருக்கிறாங்க இந்திய அரசு அப்படின்னா, அந்த ஊரில் மாட்டுக்கு கொடுக்குற தீவனம் இருக்கு இல்லையா, அதில் 3 ஐட்டங்கள் கலக்கிறாங்க. அந்த 3 ஐட்டம் என்னன்னாக்கா, 1 பன்றி இறைச்சியிலிருந்து, 2வது கோழி இறைச்சியிலிருந்து,
மூணாவது மீன் இறைச்சியிலிருந்து. அப்போ அங்கே கோமாதாவே நான்வெஜ்ஜா? ஆமாம், கோமாதான் நான்வெஜ். கால்நடை தீவனத்தில் இந்த 3லேருந்து இருக்கக்கூடிய புரத பொருள்களை கலக்கிறாங்க. இப்படி கலந்து நீங்கள் தயார் பண்ணியிருக்கிறதுனால பால் வந்து தீட்டாயிடுச்சு, அதை எங்கள் ஊரில் நாங்கள் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி தான் வெண்ணெய் விலை குறைவு மட்டும் இல்லை, இது எங்களுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இறக்குமதி பண்ணுறதில்ல. இப்போ இறக்குமதி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, இது பெரிய பஞ்சாயத்து ஆகுமேன்னு கேட்டு யார் எழுதியிருக்காங்க? நியூயார்க் டைம்ஸில் எழுதியிருக்கிறான். நான் சொன்னாக்கா அது முன்னாடியே இதெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது, இந்த பிரச்சனைலாம் எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்னு இப்படி சொல்லி நாளே சீல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திருப்பதி லட்டுல கொழுப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சீனை போட்டு அந்த ஆள் வந்து பவன் கல்யாணம் ஏதோ கோயிலில் போய் படிய கழுவி இப்படி காமெடி எல்லாம் பண்ணி கடைசியில் சிபிஐ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டான். இப்போ என்னன்னா இதெல்லாம் இருக்கு. இப்போ ட்ரம்ப் கிட்ட போய் நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு மோடி சொல்லுவாரா? பவன் கல்யாண் ஜீப் மேலே ஏறி அமெரிக்காவுக்கு போவாரா? பவன் கல்யாண் இதை வரவேற்று அறிக்கை விட்டுருக்காரு, இந்த ஒப்பந்தத்தை வரவேற்று. அவருக்கு இந்த மேட்ரு தெரியுமான்னு தெரியல. நாளைக்கு இந்த பால் பவுடரை வச்சு லட்டுவுக்கு பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் இப்படி ஒரு பிரச்சனை சங்கிகளுக்கு இருக்குது என்பதை நேற்று முந்தா நாள் நியூயார்க் டைம்ஸ் பார்த்து தெரிஞ்சுங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மோடிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, இதை ஒத்துக்கிட்டே ஆகணுன்றத. அவரை வந்து அப்படி ஒரு ஒரு அச்சுறுத்தலும் ஒரு நிர்பந்தமும் இருக்குது. ஏன்னா இல்லைன்னா 4 மாசமா வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து தள்ளி போட்டே இருக்குது. திடீர்னு ஏன் வந்து ட்ரம்ப் இதை அறிவிக்கணும்? மோடியின் வேண்டுகோள் இணங்க ஏன் அதை அறிவிக்கணும்? மோடி ஏன் அந்த ஃபோன் கால் எடுத்து பேசணும்? அவருக்கு ஒரு மிரட்டலோ ஒரு அச்சுறுத்தலோ இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்லை, ஏன் திடீர்னுன்ற ஒரு கேள்வி வந்து இருக்குதுங்க. அதாவது இது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்க்கணும். மோடி, நரேந்திர மோடி எப்படி இருந்தாலும் சரண்டர் மோடி இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒழுங்காக பேசி ஒரு செட்டில்மெண்ட்டு ஃபைல் மாற்றிருக்கலாம் இல்லையா? அது இல்லாமல் இப்படி ட்ரம்ப் அறிவிக்க வருது. ஆனால் ட்ரம்ப் எப்படி இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவார். இப்போ பாகிஸ்தான் இந்தியா இந்த சீஸ்ஃபயர் அவர் தானே அறிவிச்சார். அமெரிக்கா முதல் செஞ்சுரி போட்டிருக்குது 100. அது நோபல் பரிசு, அது எதையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம். ஆமான்னு ஒத்துக்கிட்டு பாகிஸ்தான் சொன்ன மாதிரி நோபல் பிரைஸை கொடுத்துருங்கப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து மோடி 56 இன்ச்சுக்கு அது பிரச்சனை, அதனால் அதை சொல்லலை. அப்படி அவர் தான் அறிவிச்சிருப்பார் என்றாலும் கூட இதை அவசரமாக அறிவிக்கிறதுக்கு 3 காரணம் எனக்கு தெரியுது. ஒன்று, இப்போ சொன்ன நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த அந்த பிரச்சனை, ஒரு ஜெனரல் நரவணை இஷ்யூ இருக்கு இல்லையா, இது வந்து சிக்கல். ஏன்னா இப்போ வந்து மோடி ட்ரம்ப் தானாக அறிவிக்கலை. ஏற்கனவே அவங்களுடைய காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருந்தார், இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே மோடி ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசியிருந்தா செட்டில்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்போ மோடி ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசுறதுல என்ன பிரச்சனைன்னா பாகிஸ்தான் பிரச்சனை, நோபல் பிரைஸ் பிரச்சனை இல்லையா? அதில் சிக்கியிருந்தனால பேசுறதுக்கே பயம் இருக்கு. அவர் போயிருந்தா போதும், இவரே ட்வீட் போட்டிருப்பாரு, எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக மோடி எனக்கு ஆதரவு தெரிவிக்க வந்துட்டாருன்னு. ஆமாம், ஏற்கனவே சொன்னார்ல அவர், சார் உங்களை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். சரி வான்னு சொன்னேன் அப்படின்னு முதல் சந்திப்பு பற்றி அவர் போட்டிருந்தார். அதனால் அப்போ கேட்க முடியல. இப்போ மோடி கேட்டதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன்னு ஒரு ட்வீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்படி இப்போ அவசரமாக மோடி கேட்பதற்கான ஒரு தேவை இந்த பிரச்சனை, இந்த கால்வானில் சீன ஆக்கிரமிப்பு, இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டது, அதில் வந்து அந்த இராணுவ தளபதிக்கு உத்தரவு கொடுக்காமல். இப்போ ராகுல் காந்தி பேச போறான்றது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சுட்டா? ஆமாம், தெரிஞ்சிருக்கும். கேரவனில் வந்துருச்சு இல்லை, ஓகே, வந்தால் இது எப்படி ஆப்பு இருக்கு நமக்கு அப்படின்னு தெரியும். அது ஒரு காரணம். ரெண்டாவது, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், அதில் வந்து இஸ்ரேலுக்கும் மோடிக்கும் இடையில் அனில் அம்பானி வழியாக இந்த எப்ஸ்டைன் என்ற பாலியல் என்ன சொல்கிறது, அவனை புரோக்கர்னு சொல்கிறதா கிரிமினல்னு சொல்கிறதா, அந்த இடைத்தரகன், ஒரு ராஜதந்திர இடைத்தரகு வேலை பார்க்கின்ற பெண் தரகன் அல்லது பீடோஃபைல், குழந்தைகளை பாலுறவுக்கு கட்டாயப்படுத்துகின்ற ஒரு கிரிமினல், அவனை வச்சு அனில் அம்பானி பேச்சுவார்த்தை நடத்தி அதில் வந்து மோடி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற அசிங்கம் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்ட அந்த ஃபைலில் வந்துருக்குது. இந்த கருமாந்தரத்தை நிறுத்துறதுக்கு பேச வேண்டியிருக்குது. மூணாவது முக்கியமான பிரச்சனை, இந்த சூரிய மின் தகடுகள் அங்கேருந்து வாங்குவது பற்றிய, இங்கே இந்தியா ஆந்திராவில் இந்த மாதிரி இடங்களில் விற்பதற்கு அங்கே லஞ்சம் கொடுத்தது இவர்களுக்கு அப்படின்ற கேஸு
ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக ஃபைல் ஆகிருக்குது. அந்த கேஸுக்கு ஒரு சம்மன் அனுப்பி 14 மாதமாக அந்த சம்மனை வந்து நம்ம மோடி அரசு சர்வ் பண்ணலை. அதுக்கு விசித்திரமான காரணம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் சீல் போடலை, நாங்கள் சீல்லாம் போடுறதில்லைன்றாங்க. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானையா அப்படின்னு. அப்புறம் அட்ரஸ் சரியாக இல்லைன்ற மாதிரி இப்படி 14 மாதம் இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா, சரி நான் நேராக இமெயிலில் அனுப்பிடுறேன். ஏன்னா இந்த அறிவிப்பு வந்த உடனே நாங்கள் அதெல்லாம் தப்பே பண்ணலையே அப்படின்னு அதானி ஒரு அறிக்கை விட்டார். அப்போ உன் மேலே கேஸ் இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ டார்ஜ் பண்ணுற அப்படின்னு இமெயிலில் அனுப்புகிறேன்னு. இப்போ அதானி வந்து சரி மதுரை மாதிரி நம்மளை தூக்கிட போகிறாங்க, அதுக்கு முன்னால் நான் சம்மன் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டார். அது வந்து சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு எல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன தண்டனைன்னு படித்து பார்த்தேன். தனித்தனியாக தண்டனை கொடுத்தா கூட்டினாக்க 100 வருஷம் வருமா. எல்லா தண்டனைகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கணும்னா குறைஞ்சது 25 வருஷம் உள்ளே இருக்க வேண்டியிருக்குமா. அந்த மாதிரி வந்து அதானி மேலே அங்கே கேஸ் இருக்குது. அதனால் அதானி அவர் சொத்துக்கள் எதனா பறிமுதல் செய்யப்படுமா அதெல்லாம் இருக்கு. வரும். இப்போ அதானிய பிரச்சனை, நவரண்ய பிரச்சனை, எப்ஸ்டைன் பிரச்சனை, இந்த 3 பிரச்சனையும் திசை திருப்புவதற்கு ஏதாவது ஒன்று வேணும். அது இதை கொளுத்தி போடுவோம். குடும்பியை யார் கையில் கொடுக்குறது? ராகுல் கையிலையா, ட்ரம்ப் கையிலையா? ட்ரம்ப் கையில் கொடுத்துட்டாக்க அதை பிரச்சனையை கிளப்பி விட்டாக்க அது யாரோ கத்துவாங்க, அப்படி வரட்டும் என்ற முறையில் இப்படி ஒழுங்காக பேசி முடிக்கப்படாத ஒரு ஒப்பந்தத்தை மோடி வந்து திட்டமிட்டே அறிவித்திருப்பார் என்று சந்தேகிப்பதற்கு எல்லா இடமும் இருக்குது. ஆனால் இதில் இவங்க சவடால் அடிக்கிற மாதிரி எல்லாம் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இதன் விளைவுகளை பத்திரிகையெல்லாம் அது சும்மா சொல்லக்கூடாது. அதாவது அவங்க ஒன்று சொன்னால் இவங்க 10 ஊதரம் வட்டியிலே போடுறாங்களே. ஜவுளி, வைர வியாபாரம், லெதர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆமாம், அதெல்லாம் அது பங்குச்சந்தை ஏறிடுச்சு, ரூபாய் மதிப்பு உயர்ந்திருக்கிறது, எல்லாமே நடக்கும். எனக்கு கேள்வி அது இல்லை, 70 கோடி விவசாயிகளின் கதி என்ன? ஆமாம், இதுக்கு முன்னாடி போட்ட எந்த ஒப்பந்தம், WTO ஒப்பந்தத்தில் கூட இந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கல. இப்போ போட்ட யூரோப்பியன் யூனியன் ஒப்பந்தம் அதுலேயும் இது ஒத்துக்கப்படல. ஆமாம், இதில் மட்டும் ஏன் ஒத்துக்கிட்டாங்க? இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னு யாருமே அந்த நிறைய கேள்விக்குள்ளே வர்றதில்லை. நேற்று எக்கனாமிக் டைம்ஸ் கண்டுபிடிச்சி ஒன்று எழுதியிருக்கிறான். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் போட்டாங்க. அதை பார்த்து ட்ரம்ப் பயந்துட்டாராம். பயந்து இல்லை இப்போ நம்ம முடிக்கலன்னாக்கா இந்தியாவே நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு பயந்து போய் தான் இதை முடிச்சிட்டாரு அப்படின்னு அப்படி ஒரு உருட்டு. அவர் சரண்டர் ஆகிட்டார் இப்போ மோடி கிட்ட. ஆமாம், சரண்டர் ஆகி எங்களுக்கு 0%, உனக்கு 18%. இதை வந்து எக்கனாமிக் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை எழுதுறா, அதை சிரிக்காமல் படிக்கிறானுங்க. என்ன இந்த மாதிரி ஊடகங்களை கையில் வைத்து கொண்டு ஒரு கேலி கூத்து வந்து அரங்கேற்றப்படுகிறது. இப்படி ஒரு கேவலமான ஒரு அடிமை ஒப்பந்தம், நாட்டை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இது உலக அளவில் இந்தியாவோட பேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறதா தானே இருக்க போகுது. இவர் வெறும் அதுக்கு தேங்க்ஸ் போட்டுருந்தா பரவாயில்ல, உலக அமைதிக்கும் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கும் நீங்கள் இன்றியமையாதது ட்ரம்ப்ன்ற மாதிரி அதை போட்டு இது பண்ணுறது. இதில் ஒரு பிரச்சனை கூடுதலாக நம்ம புரிந்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் இப்போ அறிவிச்சாருன்றதுக்கு தான் இந்த காரணங்கள் சொன்னேன். ஆனால் பங்கு சந்தை உயருது, இவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்களே, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இதில் ஒரு பாயிண்ட் பார்க்கணும், யார் இதனால் ஆதாயம் அடைகிறார்கள்? ஆதாயம் அடையக்கூடிய பொருளாதாரம் யாருடையது? எந்த முதலாளிகளுக்கு இதில் ஆதாயம் இருக்கிறது? இப்போ நான் சொன்ன விவசாயிகளுக்கும் பால் மாடு வளர்க்குறவங்களுக்கும் இந்த அந்நிய செலாவணிக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? இல்லை. பங்கு சந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? இல்லை. அப்போது இதோடு தொடர்புடையவர்கள் யாருன்னா இந்த பெருமுதலாளிகள் அப்படின்றவங்க, அல்லது அமெரிக்காவில் வந்து குடியேறியவர்கள், இந்த மாதிரி இருக்காங்கல்ல. யாருக்கு வந்து ட்ரம்ப்போட சுமூகமான உறவு வேணும்? விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணுற பொருளை இங்கே விற்க போகிறாங்க, பால் மாடு வளர்க்குறவங்க உற்பத்தி செய்கிற பாலை இந்த சந்தையில் விற்க போகிறாங்க. அமெரிக்க சந்தையில் பொருளை விற்பனை செய்ய வேண்டும், அதன் மூலம் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற தேவை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். அல்லது ட்ரம்ப்போட சுமூகமான உறவு வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அமெரிக்காவில் போய் குடியேற முடியும், இல்லை அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கே நல்லபடியாக இருக்கலாம், சொத்து வாங்கலாம் என்பது யாருக்கு இருக்குதோ, அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கணும், அதெல்லாம் நம்புறாங்க ட்ரம்ப் பண்ணி தருவாருன்னு. ட்ரம்ப் அதெல்லாம் பண்ணி தருவாங்க, நம்பி தான் இது பண்ணுறாங்க. இப்போ ஹவுடி மோடின்னு நிகழ்ச்சி நடத்தி இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அப்போ ட்ரம்ப்புக்கு எப்படியே கூவுனாங்க,
மோடி மட்டுமா கூவினார்? ஆனா அவங்க ஆதரவாளர்கள் தானே இந்தியர்கள் வெளியேறணும்னு சொல்லி அங்க பிரச்சனை ஆமா. பண்ணிட்டு இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து நான் தான் முடிச்சு வச்சேன் இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூரை அப்படின்னு சொன்னப்போ இது பொய்யின்னாங்க. இந்தியா கிடக்கு டெட் எக்கானமி அப்படின்னும் போது ட்ரம்ப்பை திட்டினாங்க. அப்புறமா அவர் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார், சரி சரி வான்னு சொன்னேன் அப்படின்னும் போது கேவலப்படுத்துறாருன்னு சொன்னாங்க. இப்போ ட்ரம்ப்பும் மோடியும் ஃப்ரெண்டு பார்த்தீங்களான்றாங்க. இல்ல இப்போ இது மத்தவங்களை விடுங்க, சங்கிகளுக்கு இது ஒரு மன பிரச்சனை. எனக்கு அந்த உயிரினத்தை பற்றி தான் எனக்கு இந்த ட்ரம்ப் சொன்னதுல ரொம்ப கொடூரமானது என்னன்னா, ரொம்ப கேவலமானது, என்னை சந்தோஷமா வச்சுக்கிறது மிஸ்டர் மோடியோட கடமை. சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் சந்தோஷமா இல்லைன்றது கடமை. ஆனா என்ன சந்தோஷமா இல்லைன்றது அவருக்கு தெரியணும். அவர் சீக்கிரம் வந்து பேசணும். இது வந்து எப்ஸ்டைன் சொல்ற மாதிரி இருக்குது. அது பார்த்தா அதான் அதுல வர டாக்குமெண்ட்டை படிச்சாலுமே இவரே ஒரு விக்டிம்ன்ற மாதிரி தான் அப்படி இருக்குது. இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இந்த விஜய் ரசிகர்களுக்கும் சங்கிகளுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கரூர் சம்பவம் நடந்த பிறகு அவங்க என்ன இது போட்டாங்க, ஸ்டாண்ட் வித் விஜய்னாங்க. ஆமா, என் குழந்தையே போயிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக விஜய் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னாங்க. அது மாதிரி இப்படி நாடு கேவலப்பட்டு இப்படி போன பிறகும் கூட அது அந்த என்னது பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய் மோடின்றாங்க. இது எது, அதாவது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது சுயமரியாதை இருக்குதா? நாளைக்கு இந்த பன்றி இறைச்சி, மீன் இறைச்சி, கோழி இறைச்சி சாப்பிட்ட மாடுகள் கறந்த பால் வரப்போகுது. அந்த கோமாதாவோட பாலை குடிக்க போகிறாங்களா? அப்போ என்ன சொல்ல போகிறாங்க? அதையும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஆமாம், இல்லை இப்போ இந்த விவசாய இறக்குமதினால பொருட்கள் இருக்கிறதுனால பாதிக்க போடுறது பாஜக ஆட்சியில் இருக்க பெரும்பாலான மாநிலம் தானே. அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்க உணவுப் பொருள் தானே இறக்குமதி. அதே குஜராத்தில் தான் இருக்குது அமுல் அடி வாங்க போகுது. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் இப்போ புரிஞ்சுக்கணும். நாட்டுப்பற்று அல்லது அவங்க மொழியில் சொன்னால் தேசபக்தி அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டினோம், வெள்ளைக்காரனை விரட்டினோம், அதுதான் நாட்டுப்பற்று. அதாவது அந்நியர்கள் இந்திய நாட்டை கொள்ளையிடாமல் தடுப்பது நாட்டுப்பற்று அப்படின்னு பேசுனது போய் கொள்ளைக்கு இப்போ வந்து ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு இப்போ நாட்டுப்பற்றுன்னா என்னன்னு கேட்டால் முஸ்லீம் எதிர்ப்பு, பாகிஸ்தான் எதிர்ப்பு என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்து வெறியை பேசுறது தான் தேசபக்தி அப்படின்னு நான் மக்களை கொள்ளையடிக்க விட்டு அதை வந்து திறந்து விட்டுட்டு கதவை இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை, பரிதாபத்துக்குரிய மக்களை எதிரியாக காட்டுவது அப்படின்னு ஒரு புது வகையான தேசபக்தி. அதுதான் ஒரு இந்து ராஷ்டிரம் சொல்லுகிற தேசபக்தி அப்படின்றது. இதுதான் ஒரிஜினல் சாவர்கர். ஓகே, சாவர்கர் அன்று என்ன செய்தார்? வெள்ளைக்காரனுக்கு மண்டியிட்டு அவனுக்கு ஆள் சேர்த்து கொடுத்து முஸ்லீம்கள் தான் நம்ம எதிரி அப்படின்னு எப்படி வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் பண்ணாரோ, அந்த சாவர்கருடைய வாரிசு என்ற முறையில் அதே பாதையில் மோடி இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அன்று கிழக்கிந்திய கம்பெனி, இன்னைக்கு ட்ரம்ப். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த டீல் வந்து நடைமுறைக்கு வருதா இல்லையான்றத. வந்தே தீரும். ஓகே, வந்தால் அதுக்கான எதிர்வினையும் வீரியமாக இருக்கணுன்றது தான் எல்லாரோட விருப்பமாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.